19 பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாத காலத்துக்குள்ளார தலையில் அடித்து அந்த இசாமுங்கிறவனை பிடிச்சி அவனை கூட்டு வந்து காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகள், பெரிய அதிகாரிகள் எல்லாரும் வந்து அவனை விசாரிக்கிறாங்க. விசாரித்து பார்த்தா அவனோட பேர் வந்து ராமன் ராகவ். அவனுக்கு சொந்த ஊர் என்னன்னு கேட்டால் திருநெல்வேலி அப்படின்னு சொல்கிறான். தலையில் இரும்பு ராடால் அடிக்கப்பட்டு அவன் இறந்து போயிருக்காங்க. அவர் வந்து அந்த மும்பை பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அவர் பஸ் ஏறலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்ட் நின்று வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நபர் அந்த பக்கமாக வராரு. அவர் கையில் ஒரு ஈரமான கொடையை வச்சிருக்காரு. காக்கி கலர் பேண்ட்டும் ப்ளூ கலர் ஷர்ட்டும் போட்டிருக்காரு. உடனே ஒரு சந்தேகப்பட்டு அவர் ஃபோட்டோ இருக்கு இல்லையா பாக்கெட்டில் அதை எடுத்து பார்க்குறாரு. ஆளையும் பார்க்குறாரு. கிட்டத்தட்ட அந்த உடனே அவனை கேட்குறாங்க, என்னப்பா நடந்தது, ஏது விஷயம் ஏது அப்படின்னு. அப்போது வந்து அவன் சொல்கிறான், அது மாதிரி நிறைய பேர் தலையில் அடித்து கொண்டாங்க, நீ தானே கொண்டேன் அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் தான் கொண்டேன். ஏன்னா இவ்வளோ கொண்டேன் அப்படின்னு கேட்டால், எனக்கு மேலேருந்து ஆண்டவன் உத்தரவு கொடுத்தாரு. சார், 1960களில் மும்பையில் நடந்த சீரியல் கொலை அப்படின்னு சொல்கிற அந்த கொலையை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா சார்? அதாவது மும்பை இந்திய நாட்டின் வர்த்தக நகரம், வர்த்தகத்தின் தலைநகரம். டெல்லி வந்து நமக்கு தலைநகரமாக இருந்தாலும் வர்த்தகத்தை பொறுத்தவரை பிஸ்னஸ் சென்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, பிஸ்னஸ் நகரம் அப்படின்னா மும்பை தான். ஏன்னா அங்கே வந்து போர்ட் இருக்குது. அங்கே வந்து எல்லா வணிகமும் அங்கே தான், அங்கேருந்து தான் இந்தியாவில் எல்லா மற்ற இடத்துக்கும் நடக்குது. அது ட்ரேட் சென்டரே அங்கே தான் இருக்குது. அந்த அளவுக்கு அந்த நகரம் வந்து பெரிய வளர்ச்சியை கண்டுகிட்டு இருக்கு. 1965 வந்து இந்த அதிகமாக வேலை இல்லாத ஒரு கஷ்டமான சூழ்நிலையில், ஏழ்மையாக சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே மும்பையை நோக்கி படையெடுக்கிறாங்க. ஏன்னா நிச்சயமாக வேலை கிடைக்கும், வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் மும்பையை நோக்கி எல்லாரும் போகிறாங்க. படையெடுக்கிறனால மும்பையில் ஜனத்தொகை கூடிடுது. ஜனத்தொகை கூடினதுக்கப்புறம் அது வந்து சின்ன ஏரியாங்கிறது வந்து ரொம்ப சின்ன ஏரியா, ஒரு தீவு மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஜனத்தொகை ஜாஸ்தியாக மக்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே குடிசை போட்டு குடிசையில் தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்லம்ஸ் நிறைய உருவாகுது. அப்புறம் கொஞ்ச நாளில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்லம்மெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அதில் வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அரசாங்கம் என்ன பண்ணுது, அந்த ஸ்லம்மெல்லாம் காலி பண்ணுறாங்க. காலி பண்ணப்போ அந்த ஸ்லம்மில் உள்ளவங்கள்லாம் வந்து தங்குறதுக்கு இடம் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, ரயில்வே ஸ்டேஷன் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், ஏற்கனவே ஸ்லம் இருந்த பகுதியில் குடிசை போட்டு வசித்த பகுதிக்கு பக்கத்தில் உள்ள பகுதிகளில் பிளாட்ஃபார்மை வசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 1965 பிளாட்ஃபார்ம் வாசிகள் அதிக அளவில் மும்பையில் இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த பிளாட்ஃபார்மில் தூங்கிக்கிட்டு இருக்கவங்கள இரவு நேரத்தில், நள்ளிரவுக்கு மேலே எல்லாரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கையில் தனியாக படுத்துருக்கவங்கள வரிசையாக ஒரு 10 பேர் படுத்துருந்தாங்க. ஒரு அங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு 2 பேர், இல்லை அங்கே ஒருத்தர் தனியாக, அங்கே ஒரு தனியாக படுத்திருக்கக்கூடியவங்க 19 பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாத காலத்துக்குள்ளார தலையில் அடித்து காயப்படுத்தப்படுறாங்க தூங்கிக்கிட்டு இருக்கையில். அந்த 19 பேரில் இது நடந்தது 1965. அந்த 19 பேரில் 9 பேர் அந்த ஸ்பாட்லேயே இறந்துடுறாங்க. தலையில் இரும்பு ராடால் அடிக்கப்பட்டு அவங்க இறந்து போயிருக்காங்க. மீதி 10 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகப்பட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணி தப்பி உயிர் பிழைச்சிட்டாங்க. அந்த உயிர் பிழைச்சவங்கக்கிட்ட யார் அவங்கள அடித்தாங்கன்னு கேட்டால் அவங்களால சொல்ல தெரியல. ஒருத்தரா 2 பேரா அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தூங்கிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு யார் அடித்தாங்கன்னு தெரியல. இப்போ இவங்க தாக்கப்பட்டவங்களுக்கு அருகில் வேறு யாராவது படுத்திருந்தாங்கன்னா அவங்க கூட முழிச்சு பார்த்துருக்கலாம். இந்த அடிக்கிறப்போ அந்த சத்தத்தில் இவர் எந்திரிச்சு கத்துனதில் அந்த சவுண்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க எழுந்திரிச்சு பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுவும் இல்லை. ஏன்னா தனியாக இருக்கிறவங்கள பார்த்தா, தனியாக படுத்திருக்காங்க பிளாட்ஃபார்மில், அவங்கள பார்த்தா தலையில் அடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அடித்தது எல்லாமே இரும்பால் அடிக்கப்பட்டிருக்கு. இரும்பு ரடால் அடித்து அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. 10 பேர் பிழைச்சிட்டாங்க. ஆனால் அவங்களால இதை கண்டுபிடிக்க முடியல, யார் அடித்தாங்கன்னு சொல்ல இயலவில்லை. காவல்துறைக்கு இது பெரிய சவாலாக போச்சு. காவல்துறை வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி என்னெல்லாமோ பார்க்குறாங்க. பழைய ரெக்கார்ட்ஸு, அதுக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ரெக்கார்டு, 10 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்டு, 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ரெக்கார்டு, எல்லா ஆவணங்களையும் பார்க்குறாங்க. எல்லா காவல் நிலையத்தில் இருக்க ஆவணங்களையும் பார்க்குறாங்க. எங்கேயுமே எந்த விதமான ரெக்கார்டும் இல்லை, எந்த விதமான தகவலும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, அடுத்தது வந்து இனிமேல் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா இரவு ரோந்து ஜாஸ்தி பண்ணுறாங்க. நைட் பீட் அதிக அளவில் காவலர்கள்
இரவு முழுக்கும் சுற்றுறாங்க. அது குறிப்பாக எங்கன்னா ஸ்லம் பகுதியில், அதாவது இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் படுத்திருக்காங்க இல்லையா, எந்தெந்த பகுதியில் படுத்திருக்காங்களோ அந்த இடத்துல காவலர்கள் வந்து அதிக அளவில் சுற்றிட்டே இருக்கிறாங்க, விடிய விடிய சுற்றுறாங்க. அப்படி சுற்றுறப்போ சந்தேகத்தின் பேரில் ஒருத்தனை பிடிக்கிறாங்க. பிடிச்சி அவனை விசாரிக்கிறாங்க. அவன் பேர் என்னன்னு கேட்டால், என் பேர் இசாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த இசாமுங்கிறவனை பிடிச்சி அவனை கொண்டு வந்து காவல் நிலையத்தை கொண்டு வந்து, காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகள், பெரிய அதிகாரிகள் எல்லாரும் வந்து அவனை விசாரிக்கிறாங்க. விசாரித்து பார்த்தா அவனோட பேர் வந்து ராமன் ராகவ். அவனுக்கு சொந்த ஊர் என்னன்னு கேட்டால் திருநெல்வேலி அப்படின்னு சொல்கிறான். ஓ, நம்ம தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் இருந்து அங்கே வேலை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த கொலைகளுக்கும் இந்த அட்டெம்ப்ட் மர்டர் அண்ட் மர்டர் 9 பேர் இறந்து போனது, 10 பேர் அட்டெம்ப்ட் மர்டர், இந்த வழக்கில் இவன் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி காவல்துறைக்கு 100% சந்தேகம். அவனை துருவி துருவி விசாரிக்கிறாங்க. ஆனால் எந்த விஷயமும் அவங்கள்ட்ட வந்து வாங்க முடியல. ஏன்னா அவங்க ஒன்று அவன் வாக்குமூலம் கொடுக்கணும். அந்த வாக்குமூலத்தின் பேடி இதில் சம்மந்தப்பட்ட பயன்படுத்தப்பட்ட கருவிகளை, இதில் என்னென்னா இந்த 19 பேருமே தலையில் இரும்பு கம்பியால் தான் அடிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து வேறு ஆயுதத்தை எடுத்துகிட்டு போய் கத்தி எடுத்துகிட்டு போயோ அந்த மாதிரி கொலை பண்ணது கிடையாது. கொலை செஞ்சப்பட்டவங்க, இறந்து போனவங்க, தப்பி பிழைச்சவங்க கிட்ட இருந்து எந்த பொருளையும் திருடலை. நகை, பணம், அது மாதிரி எந்த பொருளும் திருடப்படலை. ஆக நகைக்காகவோ பணத்துக்காகவோ இல்லை மோட்டிவில் முன்விரோதம் காரணமும் அந்த கொலைகள் செய்யப்படலை. மாட்டியிருக்கவங்கிட்ட இதை பற்றி கேட்டால் அவன் வந்து ஒன்றுமே அவன் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனால் இவன் தான் பண்ணியிருக்கணும், ஏன்னா நள்ளிரவில் சுற்றுறானே, அது எப்படி இந்த குடிசை, அதாவது நடைபாதையில் தூங்குறாங்களே பிளாட்ஃபார்மில், அந்த பகுதியில் தூங்குறான்னு சொல்லி அதை பற்றி விசாரிக்கிறாங்க. இவனையும் அந்த குற்றத்தையும், அந்த கொலை குற்றத்தையும் இல்லை அந்த கொலை முயற்சி குற்றத்தையும் இவனையும் லிங்க் பண்ணதுக்கு எந்த எவிடன்ஸும் காவல்துறை கிடைக்கல. அப்படி லிங்க் பண்ணக்கூடிய எவிடன்ஸ் இருந்தால் தான் இவனை அரெஸ்ட் காட்ட முடியும். அந்த வழக்கில் அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தி அவன் மேலே சார்ஜ் ஷீட் போட முடியும், அவனை ஜெயிலில் அடைக்க முடியும். அதுக்குள்ள எவிடன்ஸ் எதுவும் கிடைக்காதனால காவல்துறை என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி இவனை இந்த ஊரை விட்டு வெளியே அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை மும்பையிலேருந்து வேறு வண்டியில் ஏற்றி கொண்டு போய் ரொம்ப லாங்கில் கொண்டு போய் இவனை இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டு நீ மும்பை பக்கத்தில் வரக்கூடாது, வந்தனா இருக்குன்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா 2-3 ஆண்டுகளாக எந்த பிரச்சனையும் இல்லை. மும்பை அதோட வேலைகள் மற்ற ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. மற்ற மாதிரி கேசஸ் அதெல்லாம் வருது. பட் இந்த டைப் ஆஃப் அஃபென்ஸ் எதுவுமே நடக்கலை. இந்த மாதிரி ஒரு கம்பியால் அடித்து தலையில் அடித்து இந்த ஸ்லம்மில் பிளாட்ஃபார்மில் படுத்திருக்கவங்க இறந்து போகக்கூடிய வழக்குகள் எதுவுமே இல்லை. ஆனால் 1968 மையப்பகுதியில் மீண்டும் இதே மாதிரி டைப் ஆஃப் மர்டர்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. விசாரித்து பார்க்குறாங்க, என்ன ஏது எப்படி எங்கே எப்படின்னு விசாரிக்கிறாங்க. எந்த குழுவும் கிடைக்கல. இப்போது வந்து அந்த சமயத்தில் புதுசாக ஒருத்தர் ரமாகாந்த் குல்கர்னி, விஜயகாந்த் ரஜினிகாந்த் மாதிரி ரமாகாந்த் குல்கர்னின்னு ஒரு IPS ஆஃபீஸர், இள வயது, அவர் வந்து அங்கே சார்ஜ் எடுக்கிறார் டிசியாக. அவர் வந்து இந்த கேஸை எப்படியா கண்டுபிடிக்கணும், இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பழைய ரெக்கார்டுகள் எல்லாத்தையும் தோண்டி துருவி எல்லாம் பார்க்குறாரு. அப்போ பார்த்தா 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது மாதிரி தலையில் கம்பியால் அடித்து 19 பேர் காயப்பட்டிருக்காங்க, 9 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அப்போ அதில் யார் அரெஸ்ட் பண்ணாங்க என்னன்னு பார்த்தாச்சுன்னா, சந்தேக நபர்னு இவனை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவனை பிடிச்சது. இவன் பேர் இவன் சொன்னது என்னென்னா இசாம்னு இவங்களை சொன்னான் பேர். அப்புறம் வந்து என்ன சொன்னான்னா ராமன் ராகவ்னு சொன்னான். அப்புறம் அந்த ஃபோட்டோ இது மட்டும் அவர் கிடைக்குது. உடனே என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஸ்பெஷல் டீம் போடுறாரு. ஸ்பெஷல் டீம் போட்டு இந்த மாதிரி அக்யூஸ்டை எப்படியாவது இவனை பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. இவர் இந்த முயற்சிகள்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே 19 பேர் அடி காயப்பட்டாங்க, 9 பேர் இறந்தாங்க. இப்போ வந்து இறந்து போன ஒரு எண்ணிக்கை 40 கிட்ட வந்துருச்சு. அந்த அளவுக்கு வரிசையாக நடக்குது கொலைகள் சென்னையில். இதே மாதிரி தலையில் அடித்து கொலை தான் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் இவர் இந்த எஃபர்ட்ஸ் எடுத்து இதை கண்டுபிடிச்சி இவனோட ஃபோட்டோவை வச்சு இவனை எப்படியாவது செக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அந்த ஸ்பெஷல் டீம் எல்லாருக்குமே அந்த ஃபோட்டோவை கையில் கொடுக்குறாங்க. எல்லோரும் மஃப்டியில் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு இப்படி சுற்றிட்டு இருக்காங்க. சுற்றிட்டு இருக்கையில் அலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு எஸ்ஐ, டைரக்ட் எஸ்ஐ, சின்ன வயசு பையன், அவர் வந்து அந்த மும்பை பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அவர் பஸ் ஏறலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்ட் நின்று வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போது ஒரு நபர் அந்த பக்கமாக வராரு. அவர் கையில் ஒரு ஈரமான கொடையை வச்சுருக்காரு. காக்கி கலர் பேண்ட்டும் ப்ளூ கலர் ஷர்ட்டும் போட்டிருக்காரு. உடனே ஒரு சந்தேகப்பட்டு அவனை கை ஃபோட்டோ இருக்கு இல்லையா பாக்கெட்டில் அதை எடுத்து பார்க்குறாரு.
ஆளையும் பார்க்குறாரு, கிட்டத்தட்ட ரிசம்பிளன்ஸ் இருக்குது. உடனே அவருக்கு சந்தேகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சந்தேகம் ஆனால் அவனை போய் செக்யூர் பண்ணிடுறாரு. செக்யூர் பண்ணி அவனை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போய் அவனை விசாரிக்கிறாங்க. அவனை சர்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணால் கொடை ஈரமாக இருக்குது. கொடை ஈரமாக இருக்குன்னா கேட்குறாரு, எப்படி கொடை ஈரமாக இருக்குன்னு. மழை பெஞ்சது ஈரமாச்சு அப்படிங்கிறார். இதில் என்னென்னா, அந்த மும்பையில் 2 நாளாக மழையே பெய்யலை. ஆனால் இவன் மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்லி ஈரமான கொடையை வச்சுருக்கான். அப்புறம் சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணி பார்த்தா உள்ள கையில் வந்து டெய்லர்ஸ், அந்த காலத்தில் டெய்லர்லாம் வந்து நடு விரலில் ஒரு குப்பி மாதிரி மெட்டலில் வச்சுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, காஜா போடுறதுக்கும் பட்டன் தைக்கிறதுக்கும் அந்த ஊசி நூறு குதியில் கையில் போட்டுருவது, கையில் படாமல் இருக்கிறதுக்காக சேஃப்டிக்காக வச்சுருப்பாங்க. அதை வச்சுருக்கிறான். அதை வச்சுருக்கான். என்னென்னு கேட்டால் அதுக்கு சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறான். எது கேட்டாலுமே சரியான முறையில் பதில் சொல்லலை. உடனே இவங்க சந்தேகப்பட்டு பார்க்குறாங்க. எங்கேருந்துடா நீ வந்தேன்னு கேட்குறேன். மலாட்டு அப்படின்னு ஒரு ஏரியா அங்கே மும்பையிலே, அங்கேருந்து வந்தாங்கிறான். இந்த மலாட் பகுதியில் வந்து ஒரு 2-3 நாளுக்குள்ளே 4 கொலை இந்த மாதிரி நடந்திருக்கு. 2-3 நாள்ல? ஆமாம், 2-3 நாளுக்குள்ள. இதுக்கு முன்னாடி என்னை பிடிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. வந்தோடனே அந்த கொலைகளில் பார்த்தா ஒரு டெய்லரும் கொல்லப்பட்டிருக்கா. அப்போ டெய்லரும் கொல்லப்பட்டிருக்கா. இங்கே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சரி, இவன் தான் அந்த அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி, உன் பேர் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அப்போ அவன் பேர் சொல்கிறான். என் பேர் ராகவன் சொல்லுவாங்க, சிந்தி தல்வார் அப்படின்னு என்னை கூப்பிடுவாங்க. அதுக்கு மேலே அண்ணான்னு கூப்பிடுவாங்க, தம்பின்னு கூப்பிடுவாங்க. எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி அப்படிங்கிறான். ஆகா, சரி. அப்போ இதுக்கு மேலே எதுவுமே பேச மாட்டேங்கிறான். உடனே காவல்துறை வந்து டிசிஇசி மற்ற எல்லாமே வந்துடுறாங்க. வந்து என்கொயரி பண்ணுறாங்க இவனை வச்சு. கிட்டத்தட்ட 2 நாளாக இவன் மேலே கூட சேர்ந்து போராடுறாங்க. எதுவுமே வாயை திறக்க மாட்டேங்கிறான். இதான் சாப்பிடணும்னு கேட்டால் அதுக்கும் பொறு சொல்ல மாட்டேங்கிறான். 2 நாள் கழிச்சப்பறம் அவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா பொண்ணுமே சாப்பிடல. அப்புறம் கேட்குறாங்க, ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து வேண்டாம் அப்படிங்கிறான். இல்லை, ஏதாவது சாப்பிடு, உனக்கு எது பிரியமோ அதை சொல்லு, நாங்கள் வாங்கி தரோம் அப்படிங்கிறாங்க. உடனே அவனுக்கு ஆசை வந்துடுது. எது பிரியமுன்னு கேட்டோடனே சரின்னு சொல்லி, பசி வேறு, நான் சிக்கன் வேணும் அப்படின்னு கேட்குறான். உடனே என்ன பண்ணுறாங்க, சிக்கன் வாங்கி கொடுக்குறாங்க. அவன் ஆசைப்படக்கூடிய அளவுக்கு வாங்கி சிக்கனாக குதிக்கிறாங்க. அவ்வளோ சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சப்பறம் அவனுக்கு வயிறு திருப்தி ஆகிடுச்சு. முகம் கொஞ்சம் ஓரளவு தெளிவடைஞ்சிருச்சு. தெளிவடைஞ்சப்பறம் திருப்பி கேட்குறாங்க, உனக்கு வேறு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. தலையில் வைக்கிறதுக்கு எண்ணெய் வேணும், அதுவும் வந்து நல்ல சென்ட்டு ஸ்மெல் உள்ள எண்ணெய் வேணும் அப்படின்னு கேட்குறான். உடனே அதை வாங்கி கொடுக்குறாங்க. அதை வாங்கி கொடுத்தப்பறம் தலை சீவுறதுக்கு கண்ணாடி வேணும் அப்படிங்க, அதையும் கொடுக்குறாங்க. அப்புறம் உடம்புல அடிக்கிறதுக்கு சென்ட்டு வேணும் அப்படிங்கிறாங்க, அதையும் வாங்கி கொடுக்குறாங்க. அப்புறம் கண்ணாடி, இது முகம் பார்க்குற கண்ணாடி முதல்ல கேட்டான். இப்போ வந்து கண்ணுங்க போட கண்ணாடி கேட்டான், கூலிங் கிளாஸ், அதுவும் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ வந்து அவன் மனநிறைவோடு ஆகிட்டான். ரொம்ப ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு, ஃப்ரீ ஆகிட்டான். மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ அவன் பேசக்கூடிய அளவுக்கு உருவாயிட்டான். அந்த உடனே அவனை கேட்குறாங்க, என்னப்பா நடந்தது, ஏது விஷயம் ஏது அப்படின்னு. அப்போது வந்து அவன் சொல்கிறான், அது மாதிரி நிறைய பேர் தலையில் அடித்து கொண்டாங்க, நீ தானே கொண்டேன் அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் தான் கொண்டேன் அப்படிங்கிறான். ஏன்டா கொண்டேன் அப்படின்னு கேட்டால், எனக்கு மேலேருந்து ஆண்டவன் உத்தரவு கொடுத்தாரு, அதனால் நான் ஆண்டவன் சொன்னால் அருணாசலம் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆண்டவன் எப்படிடா அவன்கிட்ட சொன்னார், என்ன நேரடியாக சொல்லுவார், பேசுவார் அப்படிங்கிறான். உடனே காவல்துறைக்கு உடனே என்னடா இது ஒரு மாதிரி மெண்டல் மாதிரி பேசுகிறானே அப்படிங்கிறாங்க. சரி, நேரடியாக பேசுவார், அது இல்லாமல் வேறு ஏதாவது மூலமாக பேசுவான், அவன் ஒயர்லெஸில் பேசுவார் அப்படிங்கிறான். அப்போ கேட்குறாங்க, நீ தான் இந்த கொலையை பண்ணுன்னு சொல்கிறியே, அதுக்கு நாங்கள் எப்படி நம்புறது, எப்படி நீ கொலையை பண்ண? ராடால் அடிச்சு, இரும்பு ராடால் அடிச்சு தான் கொண்டேன் அப்படிங்கிறான். அவனே ஒத்துக்கிறான். ஆமாம் ஆமாம். அப்புறம் வந்து அப்போ வந்து ராடை எங்கே வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவன் என்ன பண்ணால், கூட்டு போய் அந்த ராடை வச்சுருக்க இடத்துல இருந்து எடுத்து கொடுக்குறான். அதில் ரத்தக்கரைகள் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வேறு ஏதாவது நீ அங்கே வந்து எடுத்து வச்சிருக்கியா எங்கேயாவது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறான், இப்போ இந்த டெய்லரை கொலை பண்ணி இந்த இதை எடுத்துகிட்டு வந்தான் இல்லையா, இது மாதிரி ஒவ்வொருத்தரும் கொலை பண்ணலையே அங்கே ஏதாவது இருக்க ஒரு பொருளை எடுத்து கொண்டு போய் அதை கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து எல்லாத்தையும் மதித்து வச்சுருக்கான் மொத்தமாக. அதையும் எடுத்து கொடுக்குறான். அதையும் கைப்பற்றிடுறாங்க. சாட்சிகளை வச்சு காவல்துறை வந்து அதை கைது பண்ணி எடுத்துடுறாங்க. எல்லாத்தையும் எடுத்து அதுக்கப்புறம் அவன்கிட்ட கேட்குறாங்க, இதே மாதிரி நீ வந்து செஞ்சது கொலை உண்மைதானே, நீ தானே செஞ்ச, உண்மை தானேன்னு கேட்டால் ஆமாங்கிறான். சரி, நாங்கள் மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டு போகிறோம், நீதிபதிக்கிட்ட, அவர்கிட்ட நீ நடந்ததை சொல்லு, அவர் விசாரிப்பார், நீ உண்மையை சொல்லு, சொன்னா அவர் வாக்குமூலம் பதிவு பண்ணிக்காரு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நீதிபதியிட்ட போகிறாங்க. கொண்டு போய் இவனை அரெஸ்ட் காட்டி இவனை ரிமாண்ட் பண்ணுறாங்க. மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணுறாங்க. அதாவது 27/8/1968 அன்னைக்கு தான் இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க.
அன்னைக்கு பிடிச்சி கொண்டு வந்து விசாரிச்சாங்கன்னு சொன்னால, விசாரித்து உண்மையை சொன்னி அந்த பொருள்லாம் இது பண்ணுறாங்கல்ல, அதில் அரெஸ்ட் பண்ணி அவன் ரிமாண்ட் பண்ணுறது 27/8/1968 ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் இருக்கிறான். ஜெயிலில் கொண்டு நம்ம நாட்டு சட்டங்கள் படி எப்படின்னா, ஒருத்தர் கொலையாளி தான் தான் கொலை பண்ணு ஒத்துக்கிட்டா அவனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க. அதை வந்து கேஸ் நடத்தி அந்த சாட்சியங்கள் ப்ரூவ் பண்ணணும், பார்த்த சாட்சியங்கள் சொல்லணும். இல்லை இவன் வந்து அதுக்கு பயன்படுத்திய கருவிகளை, இப்போ இவன் வந்து ரத்தக்கரை பிடிச்சது இது இருக்கு இல்லையா, அதில் ரத்தக்கரை இருக்கு இல்லையா, அந்த ரத்தமும் இறந்து போனவனோட ரத்தமும் ஒன்று, இதை தான் பயன்படுத்தினா, இந்த கத்தியை இவன் சொல்லி தான் இந்த ராடை வந்து போலீஸ் கைப்பற்றினாங்க அப்படிங்கிறதுக்கு இவன் சொன்னதை வாக்குமூலத்தை பதிவு பண்ணி 2 பேர் முன்னிலே பதிவு பண்ணி அவங்ககிட்ட கைது வாங்குவாங்க. அந்த பொருளை அங்கேருந்து கைப்பற்றல 2 பேர் முன்னிலே மகிதர் எழுதி கைப்பற்றுவாங்க. அந்த சாட்சிகள்லாம் சொல்லணும். அப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களே இறந்து போனவங்க, அந்த டாக்டருக்கு கொடுத்து சரி இந்த ராடால் தான் அடித்தா, ராடால் அடித்து தான் சேர்த்துருக்கான் அவன். அப்போ இந்த ராடா காட்டி அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க, இந்த ராடால் அடித்தா அவர் இறந்து போவாரா? இறந்து போவார். அப்போ இந்த ரத்தக்கரை படிஞ்ச ராடை கெமிக்கல் அனாலிசிஸ்க்கு அனுப்பிச்சு அதுவும் இதுவும் ஒன்று தானா, இந்த மாதிரிலாம் எவிடன்ஸு. அதனால் அப்போ கேஸ் நடக்குது. கேஸ் நடத்தி தான் தண்டனை கொடுக்க முடியும். அதில் வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் கேஸ் நடந்து இவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க, தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை இவனுக்கு விதிக்கிறாங்க. என்னைக்கு அப்படின்னா, இவனுக்கு வந்து 1968 அரெஸ்ட் ஆகி இவன் வந்து கேஸ் நடந்து இவனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. தூக்கு தண்டனை வந்து கீழ்கோர்ட்டில் கொடுத்தாலும் அதை வந்து ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டு கன்கரன்ஸ் கொடுக்கணும். அதை மீண்டும் விசாரித்து மரண தண்டனை கொடுத்தது சரிதான் அப்படின்னு சொன்னாச்சா, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றுறதுக்கு வாரண்டை இந்த செஷன்ஸ் கோர்ட் நீதிபதி, இந்த கேஸ் நடத்த நீதிபதி பிறப்பிப்பார். அதுக்கப்புறம் தான் அவன் ஜெயிலுக்கு இந்த வாரண்டு போய் அவனை தூக்கில் போடுவான். அது தனி ப்ரொசீஜர். அதுக்கு ஒரு மேஜிஸ்ட்ரேட் வருவார், டாக்டர் வருவார், அது தனி ப்ரொசீஜர். இப்போ ஹைகோர்ட்டுக்கு போகல, ஹைகோர்ட் ஜட்ஜி வந்து இந்த வழக்கு அப்பீலுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு போகல, ஹைகோர்ட் ஜட்ஜிக்கிட்ட ஒரு சந்தேகம் வருது. இவன் இந்த மாதிரி பேசியிருக்கான், இது மாதிரி வாக்குமூலம் கொடுத்துருக்கான், மேலேருந்து எனக்கு உத்தரவு வந்தது, ஆண்டவன் என்கிட்ட பேசினார், மைக்கில் பேசினான்னு சொல்கிறானோடனே இவன் வந்து ஒரு நல்ல மனநல டீம், மனநலம் மருத்துவ டீமை வச்சு கம்ப்ளீட்டாக இவனை செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதன்படி அவங்க மனநல மருத்துவர்கள் நிறைய பேர் சேர்ந்து, பெரிய மருத்துவர்கள்லாம் சேர்ந்து இவனை விசாரித்து இவனை டெஸ்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் வந்து சித்த பிரமை பிடிச்சவன், இவன் வந்து நல்லா தான் இருப்பான், ஆனால் திடீர்னு வந்து இவனுக்கு மனசு வந்து இன்னொருத்தருக்கு கூட பேசுகிற மாதிரி தோணும், இன்னொருத்தர் தனக்கிட்ட பேசுகிற மாதிரி தோணும். அந்த சமயத்தில் அவன் வந்து உக்கிரமாக மாறிடுவான். உக்கிரமும் மாறி என்ன நினைக்கிறானோ, என்ன அவங்க சொல்லப்பட்டதாக அவனுக்கு நினைக்கிறது, அவனுக்கு யார்கிட்டயோ பேசினான் இல்லையா, அவங்க ஏதோ ஒன்று சொன்னதாக நினைக்கிறானே அதை செயல்படுத்திடுவான். அந்த மாதிரி ஒரு மனவியாதி இவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நார்மலாக இருப்பான், ஆனால் இது மாதிரி இருக்கானோடனே ஜட்ஜி என்ன பண்ணுறாரு, சரி அப்போ இவனுக்கு வந்து தூக்கு தண்டனையை ரத்து பண்ணிவிட்டு ஆயுள் தண்டனையை மாற்றிடுறாரு. அது வந்து 4/8/1987 அவனுக்கு ஆயுள் தண்டனையாக மாற்றப்படுது. 87 ஆயுள் தண்டனை வந்து அவனை வந்து புனேயா இருக்க பக்கத்தில் இருக்க எரவாடா ஜெயில்னு இருக்குது, அந்த ஜெயிலில் ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கிறான். ஜட்ஜி என்ன ஆர்டர் போடுறாரு, இவனுக்கு மனநல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஆயுள் தண்டனை கைதியாக உள்ளே இருந்தால் கூட தொடர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. தொடர்ந்து அவனுக்கு அந்த வியாதிக்கு அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ 1995 ஏப்ரல் மாதத்தில் கிட்னி ஃபெயில்யூரில் இறந்து போயிடுறான். ஜெயிலே இறந்து போயிடுறான். ஆக 40 பேரை கொலை பண்ணவன் படிப்படியாக வந்து கடைசியில் ஜெயிலில் இருந்து இறந்து போகிறான். இதில் என்னன்னா, அந்த இறந்து போனவங்க யாருன்னே தெரியாது, இவனுக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, எந்த விரோதமும் கிடையாது. அப்பாவி ஜனங்கள், ஏழை எளிய மக்கள், பிளாட்ஃபார்மில் தூங்கிட்டு இருந்தவங்க, அவங்கள அடித்து கொண்டு இருக்கான். இவன் தெரிஞ்சு செஞ்சானா தெரியாமல் செஞ்சானா, ஆனால் ஒரு போன உயிர் போனது தான். அவனை சேர்ந்தவங்க இறந்து போனவங்க குடும்பம் எல்லாம் நடுத்தருக்கு வந்து. ஆக இந்த மாதிரி சீரியல் கில்லர்ஸு மென்டலாகவும் இருக்கான். சைக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சைக்கோ அண்டு சீரியல் கில்லர். இதுதான் மும்பையை 59 ஆண்டுகளுக்கு முன்னால் கதிகலக்கிய சீரியல் கில்லர் ராமன் ராகவ். அவனோட நேட்டிவ் திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் யாரும் எல்லாருமே உலகத்தில் கெட்டவங்க கிடையாது. ஆனால் தன்னை சுற்றி இது மாதிரி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட சைக்கோ சீரியல் கில்லர்ஸ் இருக்கலாம், நமக்கு தெரியாது. நல்லவன் மாதிரியே நடமாடிட்டு இருப்பான். அதனால்
உஷாராக இருக்கணும். அதே மாதிரி ஆட்கள் நடமாட்டம் இருக்கான்னு பார்த்து அவங்ககிட்ட பேச பழக, அவங்கக்கிட்ட ஒரு லெவலாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். இறந்து போனவங்க எல்லாம் ஏழை எளிய மக்கள். இவனும் ஒரு பெரிய பணக்காரன் கிடையாது. எதுக்காக சொல்ல வரேன்னா, மற்றவங்க மனிதன்கிட்ட நீங்கள் உஷாராக இருக்கணும். உங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு எப்போதும். அதனால் பார்க்குறவங்கெல்லாம் இவன் சீரியல் கில்லர், இவன் ஒரு சைக்கோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். அது மாதிரி 1-2 பேர் இருப்பாங்க. ஒரு லட்சத்தில் ஒருத்தர் இருப்பான், கோடியில் ஒருத்தர் இருப்பான். ஆனால் நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களோட நடவடிக்கை மட்டும் பார்க்காம தன்னை சுற்றி என்ன நடக்குது, மற்றவங்க நம்மகிட்ட எப்படி நடக்கிறாங்க, நம்மளை நோக்கி எப்படி வர்றாங்க, எப்படி பேசுகிறாங்க, நம்ம நடவடிக்கைகளை எப்படி கண்காணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். இருந்தால் நம்ம உயிரையும் உடலையும் பாதுகாத்துக்கலாம். நன்றி.